ஆத்ம வணக்கம் புத்தகம் இப்பொழுது த பவர் ஆஃப் நவ் ஆத்ம வைத்தியர் எக்கார்ட் டோலே. இப்பொழுதை பற்றி நம்ம சிந்திக்கும் போது தெளிவாக நமக்கு அடிக்கடி அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தருணம், இந்த செகண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிக்கடி நம்மக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கார். அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, எண்ணங்களை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் அடிக்கடி சொல்கிறாரு. அந்த வகையில் நம்ம பார்த்துட்டு இருந்த தலைப்பு இரண்டாம் பகுதி, அதாவது முதல் அத்தியாயத்தில் இரண்டாம் பகுதியில் உங்கள் மனதிலிருந்து விடுதலை, அந்த பகுதியை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதில் போன தடவை நான் சொல்லியிருந்தபடி எண்ணங்கள்லேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிறத தான் அவர் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தார். அதை கவனிக்கும் போது அதோட சங்கிலி தொடர் கட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சங்கிலி அந்து போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அது அந்த இடத்துலையே அந்த சங்கிலி கட்டாகி அங்கேயே நின்றுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எண்ணங்களே வராது அப்படிங்கிறத அடிக்கடி அவர் மென்ஷன் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு. இந்த எண்ணங்கள் முதல்ல அந்த சில நொடிகள் தான் வராமல் இருக்கும், அதுக்கப்புறம் வரும். ஆனால் மறுபடியும் இதை தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது, இந்த எண்ணங்களை நம்ம கவனிக்கும் போது, தொடர்ந்து நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த எண்ணங்கள் விட்டு போயிடும். அது அதிகரிச்சுட்டே வரும். அந்த எண்ணங்கள் விட்டு போகிற அந்த நேரங்கள் அதிகரிச்சுட்டே வரும். அதை நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அந்த கவனிப்பு அப்படிங்கிறத அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் இதனால நம்மளுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு கேட்டால், ஒரு மிகப்பெரிய அமைதி, அந்த அன்பான அந்த அமைதி நமக்கு கிடைக்கும் போது இது வரைக்கும் நம்ம அனுபவிக்கக்கூடிய எல்லா சந்தோஷத்துக்கும் அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா, அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்லி வராரு. அந்த நிசப்தம் நமக்கு இதுக்கு முன்னாடி அது கிடைச்சிருக்காது. அந்த தூக்கத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த புத்துணர்ச்சி போல அது இருக்கும் அப்படிங்கிறத, அந்த இயல்பு நிலை இருக்கும் அப்படிங்கிறத, இயற்கையான இயல்பு நிலை அப்படி இருக்குன்றத அடிக்கடி அங்கே சொல்லிகிட்டே இருக்காரு. இது என்ன ஆகும் அப்படின்னா, பழக பழக இந்த நிசப்தமும் அமைதியும் ஆழமாயிரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வராரு. யாராவது எடுத்துக்காட்டு நம்மக்கிட்ட பேசினா மட்டும்தான் அதற்கான பதில் நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுமே தவிர, ஆனால் நமக்குள்ள தனிப்பட்ட முறையில் அந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் ஓடிக்கொண்டே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுதான் இங்கே அந்த ஆழமான அமைதிக்கும் நிசப்தத்துக்கும் அது கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லிட்டு வர்றாரு. இது அதுக்கு ஆழத்திற்கு, அந்த ஆழத்துக்கு அந்த அமைதிக்கும் அந்த நிசப்தத்துக்கும் அளவே இல்லைன்னு சொல்கிறாரு. இந்த அளவு சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இயற்கையான இயல்பு நிலையிலிருந்து சின்ன அளவில் மகிழ்ச்சி பிரகாசிப்பதை காணலாம். இந்த சின்ன அளவு, இந்த இயல்பு நிலையில் ஒரு ஒரு சின்ன பாயிண்ட் கூட கிடைச்சா கூட அது அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் அடிக்கடி சொல்லிட்டு வராரு. இது ஒரு மயக்கமான நிலையா அப்படின்னு கேட்டால், அது அவர் மயக்கமான நிலை இல்லை. அப்படி அந்த மயக்கமான நிலைக்கு போகிறதுக்கு எதுக்கு நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்படி அந்த மயக்கமான நிலையில் நமக்கு என்ன கிடைக்குது? இங்கே ஒரு விழிப்புணர்வு இல்லைனாலுமோ, இல்லை ஒரு வேற எந்த ஒரு விஷயமும் இல்லைனாலுமோ, அது எதுக்கு நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி அங்கே கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்வியில் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஞான தெளிவு அமைதியை குறைச்சதுனாவோ, இல்லை எப்படி சொல்கிறது, ஒரு விழிப்புணர்வு இல்லை, சுதாரிப்பு இல்லைனாவோ அங்கே என்ன பிரயோஜனம் அப்படின்னு தான் கேட்குறாரு. ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம் சொல்கிறாரு அப்படின்னா, இது எல்லாம் நம்மளோட அமைதியையும் இல்லை வேற எதையும் குலைக்காது அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லி வர்றாரு. இந்த சுதாரிப்பு இது பயங்கரமான விழிப்பு நிலையை நம்மளுக்கு கொடுக்கும். அதுபோல் நமக்கு அந்த விழிப்பு நிலையும் அமைதி நிலையும் அது கொடுக்குது. அதனால தான் இதை நாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நம்ம எடுத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு கீ பாயிண்ட்டாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதனால நமக்கு என்ன கிடைக்கும்? இதில் நம்மளுக்கு ஞான தெளிவு கிடைச்சா அதில் சுதாரிப்பு இல்லை, விழிப்பு இல்லை, அமைதி இல்லை அப்படின்னா அதை எடுக்க தேவையில்லை. ஆனால் இதில் அவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறனால தான் அதை திரும்ப எடுக்க சொல்கிறாரு அவர் நமக்கு. இது போல் நம்ம உடம்புக்கு இதில் புத்துணர்ச்சி அதிகமாகுது. நம்மளோட உடம்பு மீண்டும் நமக்கு உண்டான சக்தியை மறுபடியும் எப்போதுமே நிறையா வச்சுக்குது. நம்மக்கிட்ட சக்தி இழப்பே ஏற்படுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி நமக்கு சொல்லிட்டு வர்றாரு. இந்த உடல்நிலை எப்போதுமே சக்திகளோட அளவரிசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அலைவரிசை அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்போதுமே எர்த்து பாயிண்ட்டாக ஒரு கான்செப்டில் இருக்குன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. மனதற்ற நிலை என்ற கிழக்கில் சில சமயங்களில் சொல்வது போல் நீங்கள் மனதை துறக்கும் பொழுது ஞான தெளிவான நிலையில் இருக்கிறீர்கள். அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது மனதை திறக்கும் போது
மனமில்லா தன்மையில் வந்து ஞானம் வந்து நம்மளுக்கு ஒரு பிறப்பிடமாக இருக்குது. அதில் வந்து எல்லா தருணத்துலேயுமே நமக்கான அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஞான தெளிவான நிலை, அதாவது ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து, அந்த அமைதியான நிலையிலேருந்து, அப்புறம் உடல் சக்தி களமாக மாறுறதுலேருந்து, நமக்கு நம்மளோட வாழ்வியலாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, ஒரு புத்துணர்ச்சியோட வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தருணத்தை இந்த மனமற்ற நிலை உருவாக்கும் அப்படிங்கிறத தான் அவர் அடிக்கடி மென்ஷன் பண்ணிட்டு வராரு. இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளோட பௌதீக உடல், அதாவது நம்மளோட உடல் கவனிப்பு எல்லாத்தையுமே வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல. அதை பெருசாக எடுத்துக்கவும் மாட்டோம். இது கிடைச்சதுக்கப்புறம்னு சொல்கிறாரு. அதனால நம்மளுக்கு வெளி உலக முக்கியத்துவமும் நம்மளுக்கு பெருசாக தேவைப்படாது அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் என்ன ஆயிடுது அப்படின்னா, பொருள் சார்ந்த உலகம் சார்ந்த வாழ்க்கையும் வந்து நமக்கு வந்து பெருசாக தேவைப்படாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம ஏற்கனவே சந்தோஷமாக தான் இருக்கோம். இன்னமும் பயங்கர சந்தோஷமாக இருப்போம் ஞான தெளிவு கிடைச்சதுக்கப்புறம். இதனால நம்ம ஓடுற ஓட்டமும் எல்லாமே குறைஞ்சிரும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. இது வந்து தவறான கருத்தா அப்படின்னு கேட்டால் எனக்கு இது தவறாக படலை. ஏன்னா இதை தேடி தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். இந்த பொருள்சார் உலகத்தில் நமக்கு தேவைக்கேற்ப ஒரு சில விஷயங்களை நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்படின்னா அந்த தேவைக்கேற்றதை மட்டுமே எடுத்துக்கிட்டு வாழ்ந்தால் ஓகே. ஆனால் நம்ம இங்கே பல இன்னல்களுக்கு உள்ளாகிறதுக்கு காரணம் என்னென்னா, மனம் ஆசைப்படுற ஒரு விஷயம், தேவையற்ற விஷயங்களில் ஆசைப்பட்டு அது சிக்கி அது மேலும் மேலும் சிக்கலுக்குள்ளேயே சிக்கிட்டே இருக்கிற அந்த காரணத்தினால தான். அந்த சிக்கல் இல்லாத ஒரு விஷயம் என்ன, நமக்கு என்ன தேவையோ அது அந்த உயிர்த்தன்மை நமக்கு காட்டி கொடுக்கும். இன்னொன்று, அதை நம்மளே எடுத்துக்கலாம். அந்த எண்ணமில்லாத ஒரு சமயத்தில் வந்து நமக்கு பசிக்குது அப்படின்னா நமக்கு பசிக்கு தேவையான ஒரு விஷயமோ இதை எல்லாமே அது அது காட்டி கொடுக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அது இதுக்கு நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஆனால் இங்கே என்ன சொல்ல வராரு, அடுத்து அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஏன்னா இயற்கையோட தன்மையாக ஒன்றிணைஞ்சதுக்கப்புறம் இயற்கை தான் நீங்களும், இயற்கைக்குண்டான வாழ்க்கையும் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இயற்கையே உங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிறது, அந்த உணர்வு நிலையே உங்களுக்கு அதை குறிப்பிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதனால் நம்ம எப்படி பொருள் சார்ந்த மனநிலைக்குள்ளே இருப்போம். இந்த உலகம், இந்த பொருள் எல்லாமே நீங்கள் தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு தன்மை ஏற்படும். அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே எப்படி தனிப்பட்ட முறையில் ஒரு பொருளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு மனநிலை ஏற்படும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா உயிர்த்தன்மை தானே. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த உயிர்த்தன்மையை பற்றி அவர் பேசிகிட்டு இருக்கும்போது இது உண்மைதான் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இன்னொரு விஷயத்தை அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த உணர்வு நிலை எப்படிப்பட்டது அப்படின்னா, இது வியப்பாக இருக்கலாம், நம்ப முடியாததாக இருக்கலாம், ஆனால் வந்து உண்மையை சொல்லித்தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லிட்டு வராரு. இன்னொரு விஷயத்தை அவர் சொல்லும்போது, இந்த இயல்பான நிலையில் எல்லாமே நாம தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இது ஒரு பேரதிர்ச்சியாக கூட இருக்கலாம். ஆனால் உண்மையை விட ஒரு விஷயத்த அதிகமாக போய் வந்து தம்பட்டா போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையை வந்து அது மறைச்சி வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நாளாக அது மறைச்சி தான் வச்சுருக்கும், நமக்குள்ளேயே அது மறைச்சி வச்சுருக்கு அப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறாரு. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அந்த மறைப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த மறைப்புனால தான் இவ்வளோ கஷ்டத்துக்கும் நம்ம காரணமாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி, நமக்கு நாமளே காரணமாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு வராரு. இந்த உணர்வு நிலையை நம்ம தொடும்போது அது வந்து இயற்கையோட ஒன்றிய தன்மையில் இருக்கும்போது எந்த உணவு சார்ந்த வாழ்க்கையும் சரி, பொருள் சார்ந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது நாம தான் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளே கொண்டு போகுது. அப்படி இருக்கும்போது இந்த வியப்பான ஒரு வாழ்க்கை நிலையை நம்ம பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக தான் இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆமாம், இன்னொன்று சொல்லிட்டு வர்றாரு. அப்போ எண்ணுபவரை நினைப்பதை விட நம்மளுக்கு வந்து ஒரு இடைவெளியை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த எண்ணத்தவே நினச்சிட்டு இருக்கிறது, அதை தொட்டுட்டு இருக்கிற அதை இதை விட்டுட்டு நம்ம தனியாக கையெடுத்துட்டு அதை கவனிக்கும் போது அந்த தருணத்தை வந்து நம்ம அடிக்கடி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வர்றாரு. அதுக்கான அந்த கீ பாயிண்ட்ஸ் வந்து அங்கே சொல்லிட்டு வர்றாரு. அந்த கீ பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம வேடிக்கை பார்க்குறத தான் திருப்பி சொல்கிறாரு. இப்பொழுது ஆழமான கவனத்தை செலுத்துங்கள். ஆழமான கவனம், ஆழமான கவனம், ஆழமான கவனம். இவ்வாறு செலுத்துவது திருப்தியான விஷயம்தான். இந்த வழியில் உங்கள் மனதற்ற நிலையில் சுதாரிப்பான ஞான தெளிவு பெற்று எண்ணங்களற்ற எச்சரிக்கை மிகுந்த நிலையை அடைகிறீர்கள். இது தியானம் செய்வதுதான் சாரம். அதாவது இதைத்தான் தியானம்னு சொல்கிறாங்க.
இந்த கவனிப்பை தான் தியானம்னு சொல்கிறாங்க. இந்த தியான நிலையை தான் அவர் அடிக்கடி சொல்கிறாரு. இதுதான் தியானத்தோட சாரமே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு வர்றாரு. உண்மையை சொல்லப்போனால் அதுதான் யோக நிஷ்டைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எண்ணங்கள் இல்லாத தன்மையில் ஒருத்தர் ஆழ்ந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் உயிர்த்தன்மையில் ஒன்றிய தன்மையை தான் ஆன்மீகத்தில் மெயினாக போதிக்கிறாங்க. அந்த ஆன்மீகத்தை தான் இவர் இங்கே போதிக்கிறார். அந்த உயிர்த்தன்மையை அவர் அடைஞ்ச நிலையை தான் இவர் இங்கே போதிக்கிறாரு அப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறாரு. அந்த ஞான நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும், அந்த எண்ணங்கள் இல்லாத தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத கவனிக்கிறது கூட தியானமாக நம்ம மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம இயல்பிலேயே அந்த தியான நிலையை நம்ம அடிக்கடி வர வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத அவர் அங்கே அடிக்கடி சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதை நம்மளோட தினசரி வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே ஆக்கிக்க சொல்கிறாரு. இந்த தியானத்தை எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, இந்த தியான முறை எப்படின்னா கவனிக்கிற அந்த தன்மையை தான் ஒரு தியானமாக நம்ம கையில் எடுக்க சொல்கிறாரு. அந்த தியானத்தை அடிக்கடி நம்ம கொண்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சுதாரிப்பு நிலை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. மனசை ஒருத்தர் கவனிக்கும் போது அந்த மனம் சங்கிலி தொடர்பாக வந்துட்டு இருக்க அந்த மனம் அந்து போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அந்து போய் அங்கேயே அடித்தளத்தில் அது கீழே விழுந்துருது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் எழக்கூடிய சின்ன சின்ன எண்ணங்கள் கூட அங்கே கட்டாகுது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கட்டானதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன மகிழ்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதிகரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கவனிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் போது அந்த ஆழமான தன்மை நம்மளுக்கு மேம்படுது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஆழமான சந்தோஷம் மேம்படுது அப்படின்னு சொல்கிறாரு. இதை நம்ம அடிக்கடி செஞ்சுட்டே வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா செயல்கள்லையும் தினசரி ஒவ்வொரு கடமைகளுக்குள்ளேயும் அதை வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. முழு கவனத்தையும் அந்த இடத்துல நம்ம கொண்டு போய் வைக்கணும். அந்த உயிர்த்தன்மை எண்ணத்தை நம்ம சிந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை நம்ம கவனிக்கணும், எண்ணம் இல்லாத தன்மையை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆனால் இது ஒரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்படி நம்ம கவனிச்சுட்டே இருக்கும்போது அந்த எண்ணங்களுக்கு ஒரு முடிவு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த முடிவை நம்ம அடிக்கடி உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். அந்த முடிவு ஒரு காலகட்டத்தில் கட்டாயமாக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு ஒரு உதாரணமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கவனம் எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத ஒரு உதாரணமாக எப்படி கொண்டு வராரு அப்படின்னா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. என்ன உதாரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம ஒரு செயல் செய்யும்போது அதுலேயும் அதே மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு படிக்கட்டில் நடக்கும்போதும் சரி, ஒரு சாலையில் நடந்து போகும்போதும் சரி, ஒரு விஷயத்தில் நம்ம முழு கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நடக்கிற பாதையிலையும் நம்ம கால் எடுத்து வைக்கிற அந்த நொடிகளையும் நம்ம கவனிக்கணும்னு சொல்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, அந்த தருணத்தில் நம்ம மூச்சு காத்தையும் கவனிக்க சொல்கிறாரு. நம்ம நடையோடு சேர்த்து அந்த நம்மளோட மூச்சு காத்தையும் கவனிக்கும் போது அந்த இப்பொழுது அப்படிங்கிற அந்த தருணம் நமக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த நடையும் அந்த மூச்சு காத்தும் இணைஞ்ச ஒரு தன்மையில், எடுத்துக்காட்டுக்கு கை கழுவும் போது இதெல்லாமே நம்ம செய்யும்போது அந்த கை இயக்கம் ஏற்படும் போதும் சரி, அந்த டைமில் அந்த கை இயக்கத்தையும் மூச்சு காத்தையும் சேர்த்து கவனிக்க சொல்கிறாரு. அது மாதிரி எல்லா வேலைகள்லையுமே முடிஞ்ச அளவுக்கு மூச்சு காத்தையும் அந்த செயல்முறைகளையும் நம்ம முழு ஈடுபாட்டோட நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கே சொல்கிறாரு. அதே மாதிரி நம்ம பார்க்கறதுலையும் கேட்கறதுலையும் சரி, உணர்றதுலையும் சரி, எல்லாத்துலேயுமே அந்த நிகழ்பொழுதில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை மட்டுமே நம்ம கவனிக்கணும். எண்ணங்களை அடுத்த சிந்தனைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. எதிர்கால சிந்தனை கடந்த கால சிந்தனைக்கு எடுத்துகிட்டு போகாமல் அந்த நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய அந்த தருணத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தணுன்றதை தான் அவர் அடிக்கடி அங்கே சொல்கிறாரு. அதில் மூச்சு காற்றை முழுமையாக நம்ம பற்றிக்கணும்னு சொல்கிறாரு. அந்த மூச்சு காற்றை நம்ம பிடிச்சிக்கும் போது அந்த தருணத்துலையும் அந்த மூச்சு காற்றுலையும் நம்ம கவனம் செலுத்தும் போது உயிர்த்தன்மையில் ஒன்றி இருப்போம். அதாவது எண்ணங்களற்ற இடத்துல இருப்போம் அப்படிங்கிறத அவர் அங்கே அடிக்கடி சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திருப்பி நமக்கு சொல்லும்போது அப்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எடுத்துக்காட்டுக்கு அவர் சொல்லும்போது தண்ணி கையில் படும்போது, சோப்பை வச்சு கையில் தேய்க்கும் போது, அப்புறம் ஒரு வாசனை நம்ம நுகரும்போது இது எல்லாத்தையுமே கவனிக்க சொல்கிறாரு. இந்த கவனிப்பு எப்படி என்ன கான்செப்டில் வருது அப்படின்னா, நம்ம காருக்குள்ளே நுழையும் போது நுழைஞ்சு உட்காரும் போதுலேருந்து அந்த தன்மையை அந்த நிகழ்பொழுதில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தெளிவாக கவனிக்க சொல்கிறாரு. அப்படி இருந்து பழக சொல்கிறாரு. அப்படி பழக்கப்படும் போது நம்மளோட சுவாசத்தையும் நம்ம
கவனிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஒரு அமைதி கிடைக்கும். அந்த அமைதியை அடிக்கடி உணர்ந்துட்டே வாங்க அப்படின்ற மாதிரி அவர் அடிக்கடி சொல்கிறாரு. அதுதான் அந்த அதீத இப்பொழுது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அதீதமான இப்பொழுதா இருக்கும். அதை கவனிங்க, முழு மூச்சாக அதை கவனிங்க. அந்த மூச்சோட அந்த நிகழ்கால பொழுதோட அந்த எண்ணங்களற்ற அந்த சிந்தனையை வந்து கவனிங்க, அந்த செயல்களை கவனிங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதில் வந்து அமைதி, அந்த அந்த அமைதி தான் நம்மளுக்கு முதல் வெற்றியாக இருக்கும். இதை நம்ம அடிக்கடி நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த அமைதி தான் நம்மளுக்கு இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு, வெற்றியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த ஒரு விஷயந்தான், இந்த விஷயங்களை தொடர்ச்சியாக நம்ம செய்யும்போது முதல் படிநிலை, ஞானத்துக்கான முதல் படிநிலையே இதுதான் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி நமக்கு சொல்லிட்டு வராரு. இந்த செயல்முறைகள் தான் ஞானத்தோட முதல் படிநிலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராரு. இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இது எப்படி நம்மளுக்கு சாத்தியமாகுது அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஒரு வரியில நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த இடைவெளி எண்ணங்களை எழவிடாம அந்த சங்கிலி தொடர்பை நம்ம அடிக்கடி கட் பண்றோம். இந்த செயல்முறைகள்னாலையும் சரி, எதிர்கால சிந்தனையும் சரி, கடந்த கால சிந்தனையும் இல்லாம நிகழ்கால சிந்தனையில நம்மளோட உயிர்ப்பை வந்து நம்ம வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த எண்ணங்களே எழாம இருக்கும்போது அந்த சங்கிலி தொடர்பு கட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. அந்த கட் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அதனால ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு பிரகாசம் ஏற்படுது. அந்த ஞான தெளிவு, அறிவு பிரகாசிக்குது, ஞான தெளிவு பிரகாசிக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஞானம் வந்து அடிக்கடி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஞானம் வந்து தொடர்ச்சி ஆகணும் அப்படிங்கிறத அடிக்கடி இங்கே சொல்லிட்டு வராரு. இதை நம்ம அடிக்கடி நம்ம செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், அந்த எண்ணங்கள் வந்து பேசுதில்ல. அடிக்கடி நம்மக்கிட்ட இந்த செயல்முறைகளை நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது எண்ணங்கள் அடுத்து நம்மக்கிட்ட பேசும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அதை நம்ம வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு குழந்தைத்தனமாக அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நமக்கு நடக்கக்கூடிய அந்த கடந்த கால சிந்தனைகள் வந்து, எண்ணங்கள் வந்து நம்மளை வந்து பைத்தியகாரத்தனமாக வச்சிருந்தது அப்படின்னு நினச்சி நம்ம வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணுறாரு. அப்படி அதுலேருந்து நம்ம வெளிப்படுறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும், அதுலேருந்து நம்ம வெளியே வர்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாரு. அதற்கு என்ன பொருள் என்றால், உங்கள் மனதில் உள்ளதை அவ்வளவாக பொருட்படுத்தவில்லை என்பதுதான். அதாவது அதை நம்ம பெருசாக எடுத்துக்கல, இனி நம்ம அதுகிட்ட இருந்து கொஞ்சம் விடுதலை அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே நம்ம கொஞ்சம் தான் சொல்லணும். ஏனென்றால் நீங்கள் என்று உணர்வது அவற்றை எல்லாம் சார்ந்தது இல்லை என்று அப்போ தெரிஞ்சுக்குவோம் நம்ம. அதனால் வந்து அதை சார்ந்து இருந்த நாம் இப்போ நம்ம அதை சார்ந்து இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த எண்ணங்கள்லேருந்து கவனிப்பு தன்மையை நம்ம உருவாக்கிக்கிறதுக்கு நம்மளுக்கு அவர் கொடுத்த ஒரு விஷயந்தான் பயிற்சி தான். இதில் லாஸ்ட்டில் நம்ம சொல்லியிருப்போம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம கடந்த கால சிந்தனையும் எதிர்கால சிந்தனையுமே இல்லாமல் அந்த நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்திலேயே கனெக்டில் இருக்கும்போது மூச்சு காற்றையும் அந்த செயல்முறைகளையும் நம்ம கவனிக்கணும்னு சொல்கிறாரு. எடுத்துக்காட்டுக்கு வந்து மூச்சு காற்றை கவனிக்கிறது, அதுபோக வாசனைகளை உணர்றது, கை கழுவும்போது சோப்பு போட்டு கழுவுனாவோ, தண்ணி படும்போது அதனாலோ, குளிக்கும்போது தண்ணியை உணரும்போது, மேலில் நம்ம உடம்புல வந்து நம்ம தண்ணியை ஊற்றும்போது உணரும்போதும் சரி, அப்புறம் ஒவ்வொரு செயல்களில் நம்ம நடந்து போகும்போது, படிகளில் நம்ம கால் வச்சு நடந்து போகும்போதும் சரி, நம்மளோட வேர்வை துளிகள் நம்ம உடம்புல படும்போதும் சரி, அந்த உணர்வு நிலையும் சரி, அப்படி எல்லா விஷயத்துலையுமே ஒவ்வொரு தருணத்துலையும் நம்ம மேலே என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வோடு இருக்கும்போது அந்த எண்ணங்களோட சுழற்சியை நம்ம கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த தன்மை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த எண்ணங்களற்ற நிலைக்கு போகக்கூடிய ஒரு ஞான வாசல் அப்படின்னு சொல்கிறாரு. அதை நம்ம அடிக்கடி பயிற்சி பண்ணணும். இதை நம்ம தொடர்ந்து கேட்போம், இதை படிப்போம், இதை தெரிஞ்சுக்குவோம், இதை நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம போட்டு அதை சிந்தனை பண்ணி அதை பயிற்சியும் பண்ணி பார்க்கணும். ஆத்ம வணக்கம், நன்றி. இதை தொடர்ந்து படிப்போம். நன்றி.